கார் ரேஸில் ஈடுபட்ட போது அஜித் அந்த விபத்தில் சிக்கியது தற்போது அண்மை செய்தியாக கிடைத்துள்ளது. அதில் அஜித்திற்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, துபாயில் வரக்கூடிய 11, 12 ஆகிய இந்த 2 நாட்கள் நடைபெற இருந்த கார் ரேஸ் பந்தயத்திற்காக நடிகர் அஜித் குமார் சென்னையிலிருந்து நேற்று முன்தினம் துபாய் சென்றிருக்கிறார். அவர் இன்று தினம் கார் ரேஸ்க்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அவருடைய கார் எதிர்பாராத விதமாக விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 சுழல்கள் சுற்றி அவருடைய கார் விபத்துக்குள்ளான காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த விபத்து சிக்கிய பிறகு அவர் அந்த காரிலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகளும் தற்போது நம் கண்முன்னே நிற்கிறது. இந்த விபத்தில் அவருக்கு எவ்வித காயங்களும் இல்லை என்று முதல்கட்டமாக தெரிவிக்கப்பட்டாலும் கூட அவருக்கு உள்காயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று மருத்துவ தரப்பிலிருந்து தகவலாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகுதான் அது தொடர்பான முழு விவரங்கள் தெரிய வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சியின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய நடிகர் அஜித் குமார் எதிர்வரக்கூடிய 11, 12 ஆகிய தேதிகளில் நடைபெறும் இந்த கார் ரேஸ் பந்தயத்தில் கலந்து கொள்ள தகுதி பெறுவாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. எனவே அவர் சிறு வயது முதலே கார் ரேஸில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார். அவர் நடித்திருக்கக்கூடிய பல்வேறு திரைப்படங்கள்ல கார் ரேஸ் தொடர்பான காட்சிகள் இடம்பெறும் போது அதனை எவ்வித டூப் இல்லாமல் நேரடியாக அவரே அந்த கார் ரேஸ் தொடர்பான காட்சிகள் எல்லாம் நடித்து அதிலும் பல்வேறு விபத்துகள்ல அவர் சிக்கி இந்த கார் ரேஸ் பந்தயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விபத்துகள் காரணமாக அவருக்கு பல்வேறு அறுவை சிகிச்சைகள் எல்லாம் அவருடைய உடல்ல செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த விபத்து என்பது அவருக்கு புதிதல்ல என்று சொன்னாலும் கூட அவருடைய கனவாக இருக்கக்கூடிய இந்த கார் ரேஸ் 11, 12 ஆகிய தேதிகளில் நடைபெறக்கூடிய அந்த கார் பந்தயத்துல கலந்து கொள்ள தற்போது தகுதி உடையவரா இல்லையா என்பதை மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த பிறகுதான் அது தொடர்பான ஒரு முடிவை அவர்கள் எடுக்க முடியும். எவ்வளவு பெரிய நட்சத்திரங்களாக இருந்தாலும் உடல் தகுதி பெற்றால் மட்டுமே இது போன்ற போட்டிகள்ல அவர்கள் பங்கேற்க முடியும். தற்போது அவர் விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த விபத்துக்குள்ளான காரிலிருந்து அவர் தானாக வெளியே வந்து நடந்து செல்லக்கூடிய காட்சிகளும் நமக்கு தெரிகிறது. எனவே அவருக்கு தற்போது எந்த காயங்களும் இல்லை என்று தெரிவித்தாலும் கூட அவருடைய முழு உடல் பரிசோதனை செய்த பிறகுதான் அவர் மேலும் இந்த கார் பந்தயத்துல கலந்து கொள்ள தகுதியுடையவரா, இந்த விபத்தில் அவருக்கு என்ன மாதிரியான காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதனை எல்லாம் மருத்துவர்கள் மூலமாகவே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்து அஜித் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இளைஞர்கள் மத்தியில சற்று ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விபத்தாகவே பார்க்கப்படுகின்றது. ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.